ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம எறா மீன் இருக்கு பாருங்க. எறா மீன் கூட நம்ம வெண்டைக்காய் போட்டு வச்சோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் 5-6 வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாங்க, அப்புறமா கருவேப்பிலை தழை. கருவேப்பிலை தழை வந்து மீன் குழம்புக்கு தாராளமாக போட்டுக்கோங்க. நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வெண்டைக்காயும் தக்காளியும் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கணுங்க. வதக்கினா தான் அந்த பச்சை வாடை போகும், வலுவழுப்பு தன்மை இருக்காது. கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். எறா மீன் சூப்பராக வெந்துடுச்சு பாருங்க. சூப்பராகிட்டு வெண்டைக்காவும் நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்ம மீடியம் சிம்மில் வச்சு எண்ணெய் தெரிஞ்சு வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராகிட்டு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சுங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக அப்படியே மலை சாரல் மாதிரி மல்லித்தழை தூவி நம்ம இறக்கணும்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.